இறையேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, திருவிவிலியம் அறிவோம் என்ற இந்த பகுதியில் இன்று நாம் தியானிக்க போகும் நூல் முதலாம் குறிப்பேடு. இந்த நூல் சாமுவேல் மற்றும் அரசர்கள் நூலில் உள்ள அதே வரலாற்றை கூறினாலும் இதன் முக்கிய நோக்கம் வரலாற்றை சொல்வது மட்டுமல்ல, மாறாக இறை நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதே. நாடு கடத்தப்பட்டு திரும்பிய யூத மக்களுக்கு அவர்கள் இழந்த பொருளையும் கடவுள் தங்களுக்கு அளித்த வாக்குறுதியும் மீண்டும் நினைவூட்டும் விதமாக இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. முதலாம் குறிப்பேட்டின் முக்கிய நோக்கம், முதலாவது வாக்குறுதியின் உண்மை. இஸ்ரவேல் மற்றும் யூத அரசர்கள் வீழ்ச்சி அடைந்தாலும் தாவீதின் வழிமரபு வழியாக கொடுத்த வாக்குறுதியை கடவுள் ஒருபோதும் கைவிடவில்லை என்பதை இந்த நூல் வலியுறுத்துகின்றது. மனிதர்கள் தவறு செய்தாலும் கடவுளின் திட்டங்களை நிராகரிக்க முடியாது என்பதாகும். இரண்டாவது, விசுவாசமான அரசர்கள். தாவீது, சாலமோன், யோசபத், யோசேக்கியா, யோசியா ஆகிய அரசர்கள் அவர்களின் ஆன்மீக வாழ்வும் சமய சீர்திருத்தங்கள், கடவுளை மையமாக வைத்த ஆட்சி, இவை அனைத்தும் நமக்கு முன்மாதிரியாக வைக்கப்படுகின்றது. மூன்றாவது, வழிபாட்டு முறை. எருசலேம் கோவிலை சாலமோன் கட்டியிருந்தாலும் அதன் திட்டமிடல், வழிபாட்டு ஒழுங்குகள், குருத்துவ மற்றும் லேவி அமைப்புகள் எல்லாவற்றுக்கும் அடித்தளம் அமைத்தவர் தாவீதே என்பதை இந்த நூல் வெளிப்படுத்துகின்றது. நூலின் அமைப்பு மற்றும் பிரிவுகள். பகுதி 1, வழிமரபு அட்டவணை. அதிகாரங்கள் 1 முதல் 9, ஆதாம் முதல் தாவீது வரை கடவுள் தலைமுறைகள் வழியாக செயல்பட்டதை நினைவூட்டுகின்றது. பகுதி 2, சவுலின் இறப்பு. அதிகாரம் 10, கீழ்ப்படியாமையின் விளைவாக வீழ்ச்சி ஏற்படுகின்றது என்பதை காட்டுகின்றது. பகுதி 3, தாவீதின் ஆட்சி. அதிகாரங்கள் 11 முதல் 29. இதில் தாவீதின் சோதனைகளும் சாதனைகளும் கோவிலை கட்டுவதற்கான தயாரிப்புகளும் விரிவாக எடுத்துரைக்கப்படுகின்றது. அன்பர்களே, முதலாம் குறிப்பேடு நமக்கு சொல்லும் செய்தி இதுவே. காலம் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் மனிதர்கள் தோல்வி அடைந்தாலும் கடவுள் தம் வாக்குறுதியில் என்றும் விசுவாசமானவர். அவரை மையமாக கொண்ட வாழ்க்கை ஒருபோதும் வீணாகாது என்பதாகும். இந்த நூல் கூறும் செய்தி நம் வாழ்க்கையில் நம்பிக்கையும் உறுதியும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதாகும். ஆகவே நாமும் நம்முடைய நம்பிக்கை புதுப்பிப்போம், இறை வழியில் நடப்போம், இறை ஆசீர்வாதத்தை பெறுவோம். மீண்டும் விவிலியம் அறியும் பகுதியில் சந்திப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.